இந்த அண்ணி ஆண்ட்ரியா பேசுறாளே வகுப்பாத சக்திகள் எந்திரிச்சிடும் என்ன படமா கட்டுற நீ மனுஷியா இந்த மாரிதாஸ் வெக்கம் மான சூடு சொன்ன எதை சாப்பிட்றானே நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியிருக்குது. ஒரு காசிப் எழுதக்கூடிய மஞ்ச பத்திரிகை செய்ய வேண்டிய வேலையை எல்லாம் இந்த நபரும் இன்னபிற ஊடக புரோக்கர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வகுப்புவாதத்தை தூண்டுகிற மாதிரி இங்கே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது, மக்களாகிய நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நடிகையா இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு கண்ணோட்டத்தை அவர் வைக்கிறாரு. அவர் மேல் வன்மத்தை கக்குகிறீர்கள், அவரை அவதூறு பரப்புறீங்க. நீங்க இந்து சகோதரர்கள் இறந்தவர்களுக்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன்னு தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் ட்விட்டு போடுறாரு. இரங்கல் நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க. செத்தவன்ல கூட நீங்க அவ என்ன ஜாதின்னு மதம்னு பார்த்து தான் அஞ்சலி செலுத்துவீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய நீங்கள் தான் வகுப்புவாதிகள். நேரா போய் பெஹல்காம்ல அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பகுதி எங்க மக்கள் எல்லாருமே பார்த்து வந்திருக்காங்க. ராகுல் காந்தி நேரடியா பார்க்க வேண்டிய பிரதமர் பீகார்ல போய் நின்றுட்டு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லி இதை எப்படி தேர்தலுக்கான உணர்ச்சி பொங்க மாற்றலாம். இன்னைக்கு நடந்த 28 பேர் செத்து போன மக்களுக்கு காரணம் முழுக்க செத்து போன நேருவும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு நீங்கள் வன்மமாக இருக்கிறீர்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல பிணம் விழாதா, அதை வச்சு நாங்க அரசியல் செய்யலாமா அப்படின்னு ஒரு வேட்டை விலங்கை போல காத்து கிடக்கிற நபர்களாக இந்த பாஜக காரர்கள் இருக்கிறார்கள். நம்ம கணவனை இழந்து குடும்பத்தில் உள்ளவங்களை பறி கொடுத்துட்டு வந்து நிக்குது. அவங்களோட கை குழந்தைய கையில வாங்கி வச்சுக்கிட்டு மதம் கேட்டு எங்களை மிரட்டினார்கள் சொல்லுன்னு சொல்லி மிரட்டுகிறார். நீங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாகிஸ்தான் சொல்லி எல்லாம் கேட்டகரைஸ் பண்றீங்க, அவர்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா இவர் ஏன் இப்படி மிரட்டின? காஷ்மீர் எல்லையில வேலை செஞ்ச ஒரு காஷ்மீர் அதிகாரி கையில தேசிய கொடியை பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு, இதுவரைக்கும் பல்வேறு தாக்குதல்கள் நடத்திருக்கு, இந்த பெஹல்காம் தாக்குதல் மாதிரி வேறு எதுவும் இல்லை, இது எப்போதும் நடக்கிற ஒரு தீவிரவாத தாக்குதலாக இல்லை, பாதுகாப்பு அந்த இடத்தில் கூடுதலாக எப்போதும் இருக்கும், அன்னைக்கு இல்லாம போனது ஏன்? தனக்கு அவ்வளவு சந்தேகம் இருக்குது இந்த தாக்குதல் மேலும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம் தோழர். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் இதை ஒட்டி நடிகை ஆண்ட்ரியா ஒரு பதிவு போடுறாங்க. தேவையில்லாம மத வெறுப்பு செய்ய தேவையில்ல, இப்போ நம்ம ஒற்றுமையா இருக்க வேண்டிய நேரம், ரொம்ப பெரிய ஆபத்து எதிர்கொண்டு இருக்கோம், ஒற்றுமையா இருக்குமே தவிர மத துவேஷங்களை செய்ய தேவையில்லைன்ற ஒரு பதிவை போடுறாங்க. இதை குறித்து நேற்று மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதில் அவங்கள அதில் மாற்று கருத்து இருக்கலாம், அது சரி தப்புன்னு பேசலாம், ஆனால் அவங்கள அதை கேரக்டரை சிதைக்கிற மாரியான விமர்சனங்களை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்க போட்ட பதிவு எப்படி இருக்குது, அதுக்கான விமர்சனம் சரியா? ஆண்ட்ரியா சொல்ல வருவது என்னன்னா, நானே அந்த கிராமத்துக்கு போயிருக்கிறேன், ஒரு சுற்றுலா பயணியாக நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அதனால இப்போ அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அந்த இடத்துல அப்படி ஒரு தாக்குதல் நடத்ததாக, முன்னாடி போன இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு செய்தி வரும்போது அது நமக்கே நடந்தது மாதிரி ஒரு ஃபீல் நமக்குள்ளே வந்துடும் இல்லையா? அப்போது ஏற்கனவே அவங்க போனதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கிராமங்கள் ஏற்கனவே பாதுகாப்பு வளையத்துக்குள் ஏகப்பட்ட செக்கப்பு, அந்த மக்களே ஒரு ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலைமையில தான் இருப்பாங்க. இனிமேல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக அந்த மக்கள் பாதிப்புக்குள்ள, அதாவது அந்த கிராமத்து மக்கள் பாதிப்புக்குள்ளாக கூடும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாருங்க, நீங்கள் அந்த பகுதிக்கு பேர் என்ன? பெஹல்காம். பெஹல்காம்னா மெய்காப்பாளர்களின் கிராமம் அப்படின்னு பொருள். நீங்க எப்போதும் மெய்காப்பாளர்கள், அதாவது இராணுவ வீரர்கள் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியில் இவ்வளவு மோசமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பாதுகாப்பு வீரர்கள் அன்றைக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அவர்களை மீறி எப்படி அந்த பாதுகாப்பு வளையத்தை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு, இதெல்லாம் கேள்விக்குறியான ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இன்னொன்று, பல்வேறு சந்தேகங்கள் அதில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம ஜென்யூனாக பார்ப்போம். அதாவது பாதிக்கப்பட்ட மக்களாக தன்னை கருதி கொண்டு தான் போன ஒரு இடத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, இதை இவங்க என்ன பண்ணுறாங்க? நீங்கள் எடுப்பிலேயே ஒரு அம்மா லேடி சொல்லுது, நீங்கள் இந்துவா முஸ்லீமானு கேட்டு சுட்டார்கள் அப்படின்னு. இவங்க அதை அவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே இந்திய ஊடகங்கள் அனைத்திலையும், தமிழ்நாட்டு ஊடகங்கள் உட்பட எல்லாவற்றிலேயும் கேட்டு சுட்டார்கள், மதத்தை பார்த்து சுட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த லேடி கிட்ட மிரட்டுறாரு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த பாஜக தலைவர் ஒருத்தர், சுபேந்த் அதிகாரி அப்படிங்கிற வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த
பாஜக தலைவர் வந்து அந்த ஒரு அந்த அம்மா கணவனை இழந்து குடும்பத்தில் உள்ளவங்களை பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிது. அவங்களோட கை குழந்தைய கையில் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி மதம் கேட்டு எங்களை மிரட்டினார்கள்னு சொல்லி மிரட்டுகிறார். அந்த வீடியோ வந்துருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தீவிரவாதிகள், நீங்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் பாகிஸ்தான்னு சொல்லி எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க, அவர்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்றதா இருந்தால் இவர் ஏன் இப்படி மிரட்டினார்? அவர்கள் இதைத்தான் செய்தார். நீங்கள் அப்போ என்னன்னா முழுக்க அங்கே நடந்த நிகழ்வை முஸ்லீம் ஹிந்து அப்படின்னு பிரிப்பதும், அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லி ரெண்டு நாட்டுக்கு இடையிலான இப்படித்தான் அதை போர்ட்ரேட் பண்ணுவதற்கு இந்திய ஊடகங்கள் ஃபுல்லாக வேலை செஞ்சிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை இவங்க இந்த மொத்த ஊடக செட்டப்புமே இதைத்தான், இந்த நரேஷனை தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் இவர்கள் பாதுகாக்க தவறியது ஏன்? ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்த பதவியில் இருக்காருங்க. இவர்களுக்கு துப்பு இல்லை. இந்த 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 மாரிதாஸ் சொல்கிறான் இல்லையா, துப்பு இல்லை, வெக்கம் இல்லை, அப்படி இப்படிலாம் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறான். நாம் அந்த கேள்விகளை மாற்றி கேட்போம். உங்களுக்கு மக்களை பாதுகாப்பதற்கு துப்பு இல்லையா? நீங்கள் தானே உங்களுக்கு, அதாவது மோடி அந்த இடத்திற்கு 4 நாள் கழித்து போய் அந்த ரயில் வந்தே பாரத் ரயில் நினைக்கிற தொடங்கி வைக்கிறதுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. இவர் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு இவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நமக்கு வந்து பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. இன்னும் கூடுதலாக இருந்து இந்த புல்வாமா தாக்குதலுக்கு இன்னைக்கு வரையிலும் என்ன நடந்துச்சு, யார் தாக்கினார்கள், என்ன காரணத்துக்காக தாக்குதல் நடத்தப்பட்டது, எந்த இதுவும் கிடையாது. இந்துல கூட நேற்று வந்து செய்தி வந்திருக்குது, அங்கே இன்டெலிஜென்ஸ் வந்து த்ரெட் இருக்குது, அங்கே ஆட்கள் அதாவது தீவிரவாதிகள் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடியே செய்தி கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கல. இன்னும் கூடுதலாக என்னன்னா, அடிபட்ட அவர் ஒரு ராணுவ அதிகாரி தான், அவரை வந்து எக்ஸ் சர்வீஸ் அவரை தூக்கிட்டு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்குது. நீங்க வேற ராணுவ வீரர்கள் வந்து பாதுகாப்பா இவங்களை தங்கச்சி வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, 1.5 மணி நேரம் எவ்வளவு ட்ரை பண்ணோம் இல்லை, அங்க பாதிக்கப்பட்ட எல்லாருமே அங்க இருந்த மக்கள் தான் வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. ஒண்ணு, நாம மீண்டும் இந்த மாரிதாஸ் வெக்கமான சூடு சொன்ன எதை சாப்பிட்றானே நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியிருக்குது. என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதில் இஸ்லாமிய இளைஞரும் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு குதிரை ஓட்டி ஒருத்தர் அங்கே செத்து போயிருக்கிறார், அவரும் இஸ்லாமியர் தான். இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள் தான் போய் எல்லாரையும் தூக்கிட்டு வந்து பாதுகாத்திருக்காங்க. இது ஏதோ திமுக காரர்கள் தான் இப்படி ஒரு இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காகன்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு இதை செய்வார்கள் அப்படிங்கிறான். நீ என்ன திட்டத்தோடு செய்கிற? நான் என்ன கேட்குறேன், இங்கே இவ்வளோ பெரிய சோகம், 28 பேர் செத்து கிடக்குறாங்க. இதுக்கு வந்து இன்டலெக்சுவல்ஸ் உளவுத்துறை முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்துருக்குது, நீங்கள் பாதுகாக்கலை. இன்னும் கூடுதலாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, 7 லட்சம் துருப்புக்களை நீங்கள் அங்கே வந்து குவிச்சு வச்சிருக்கீங்க, அவர்களெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்போ உங்களுடைய தோல்விங்கிறத நீங்கள் ஒத்துக்காங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் இதில் தோற்று போய் இருக்கிறீர்கள், அதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஆண்ட்ரியா சொல்றது, அதை கிரிட்டிசைஸ் பண்றாப்புல. அதை திமுகவின் குரல், அது திமுகவோட அண்ணி. ஏண்டா பார்க்குற பொம்பளை ஃபுல்லாக இப்படி தூக்கி சேர்த்து பேச வச்சிரு. நீ முதல்ல வந்து இருக்கிற பிரச்சனையை பேசு, அடுத்தவன் வீட்டுக்குள்ள என்ன நடக்கு, அடுத்தவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேவலமான அரசியலை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஒரு காசிப் எழுதக்கூடிய மஞ்சப்பத்திரிகை செய்ய வேண்டிய வேலையை எல்லாம் இந்த நபரும் இன்ன பிற ஊடக புரோக்கர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, அங்கே நடந்திருக்கிற நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்பதற்கு தகுதியற்றவர்கள் இவர்கள் தான். நீங்கள் காங்கிரஸ் காலத்தில் இதே மாதிரியான அட்டாக் நடந்தப்போ இவர்கள் நீங்கள் பதவி விலங்குகள்னு சொன்னதுக்கு, மும்பை தாக்குதலுக்கு பதவி விலகி இருக்காங்க. அதுக்கு போராட்டம் நடந்தது பிஜேபி. ஆமாம், நடத்தினது பிஜேபி. அப்போ அடுத்தவன் காலத்தில் நடந்த தாக்குதலில் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கு, பொறுப்போடு பதவி விலகுகிறார்கள். உங்களுக்கு பொறுப்பற்று போயிருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, வந்து நேரடியா பார்க்க வேண்டிய பிரதமர் பீகார்ல போய் நின்றுட்டு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி, அதாவது வார்த்தை சவடால் விடுகிறார்களே தவிர, காஷ்மீருக்கு போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் ஒரு நம்பிக்கை தரணும், அங்கிருந்து பேசணும், சுற்றுலா பேசணும். நீங்க நல்லா கவனிங்க, ராகுல் காந்தி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. அதுல ராஜ்நாத் சிங்கும் இவர் அமித்ஷாவும் தான் அதோட தலைமையா வந்திருக்காங்க, பிரதமர் இல்லை.
அங்க ராகுல் காந்தி போய் நின்று அங்க உட்கார்ந்து உங்களுக்கான முழு இது உத்தரவாதத்தை நாங்க கொடுக்குறோம், எல்லா உறுதுணையை நாங்க இருக்கிறோம், எந்த ஆக்ஷனையும் நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு வந்திருக்காரு. மட்டும் இல்லாம நேரா போய் பெஹல்காம்ல அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பகுதி எங்க மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு வந்திருக்காப்புல ராகுல் காந்தி. அப்போ இவரு களத்துல நிக்கிறாரு, இன்னொருத்தர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர் பீகார் தேர்தல் களத்தில் நின்றுக்கிட்டு, அப்போ இதை எப்படி தேர்தலுக்கான உணர்ச்சி பொங்க அதை எப்படி மாற்றலாம், இது இந்து முஸ்லீம் போலாரைசேஷனா எப்படி மாற்றலாம், இந்த நெரேஷனை தான் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. மேல இருக்கக்கூடிய மோடியும் செய்கிறார். எங்கேயாவது ஒரு இடத்துல பிணம் விழாதா, அதை வச்சு நாங்க அரசியல் செய்யலாமா அப்படின்னு ஒரு வேட்டை விலங்கை போல காத்து கிடக்கிற நபர்களாக இந்த பாஜக காரர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் நீங்க ஒட்டுமொத்த கோடி மீடியாவும் நேரத்துல அர்ணாப் கோசாமியிலிருந்து வடக்கு இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் மாரடிச்சது ஹிந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள், ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள், ஹிந்துக்கள் சுடப்பட்டார்கள். அதோட விளைவு என்ன? நீங்க இந்து சகோதரர்கள் இறந்தவர்களுக்காக நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன்னு தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் ட்விட்டு போடுறாரு. அப்போ இரங்கல் நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க. ஆமா, இரங்கல் நிகழ்ச்சி நடத்துறாங்க. அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் முழுக்க முழுக்க செத்தது உயிர்கள் அப்படிங்கிற உணர்ச்சி இல்லைங்க, சாக கொடுத்தவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையை தவறிவிட்டோம் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி கிடையாது. இல்ல, உங்க வானதி சீனிவாசன் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பதவியில் இருக்கிறாங்க. அங்க அதுல ஒரு குதிரை ஓட்டி அதை வியாபாரம் பண்றவர் அவங்க பயணிகளை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்டுருக்காரு. அவங்கள சுட போல, அவரை டார்கெட் பண்ணல, அவங்கள மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக தீவிரவாதி துப்பாக்கி பிடுங்கி சண்டை போட்டிருக்காரு. அவர் செத்து இருக்காரு. ஆனா அவரை பத்தி இவங்க பேசவே இல்லை. அது வெறும் இறந்த இந்துக்கள், அவரை தவிர்த்து மற்ற இந்துக்களுக்கு மட்டும், சக இந்துக்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துறன்றது. செத்தவன்ல கூட நீங்க அவ என்ன ஜாதின்னு மதம்னு பார்த்து தான் அஞ்சலி செலுத்துவீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய நீங்கள் தான் வகுப்புவாதிகள். அப்போ இந்த இடத்துலதான் வகுப்புவாதத்தை தூண்டுகிற மாதிரி இங்கே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களாகிய நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நடிகையா இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு நியாயமான ஒரு கண்ணோட்டத்தை அவர் வைக்கிறாரு. இதை நீங்க திமுகவோட கண்ணோட்டம்னு நீ பேசுறேன்னா நான் என்ன கேட்கிறேன், முதல்ல தெளிவா நீங்க வகுப்புவாதிகளாக நடந்து கொள்கிறீர்கள். அதை அறிவுறுத்துகிற ஒரு நடிகையா இருந்தாலும் அவர் மேல் வன்மத்தை கக்குகிறீர்கள், அவரை அவதூறு பரப்புறீங்க. இந்த அண்ணி ஆண்ட்ரியா பேசுறாளே, வகுப்புவாத சக்திகள் எந்திரிச்சிரும், என்ன படமா கட்டுற? நீ மனுஷியர். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க நயவஞ்சக சங்கிகள் இந்த பிரச்சனையில தங்களுடைய லாபத்தை எடுத்துக்கொள்வதற்காக அதை ஒரு தரப்பு மக்கள் மேல் வெறுப்பாக பரப்புகிறார்களே தவிர இவர்களுக்கு இந்த மக்கள் மேல் பாதுகாப்பு உணர்ச்சி. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் மேல்னா இஸ்லாமிய மக்கள் மேல் இல்ல, ஒட்டு மொத்தமா செத்து போனது இந்து மக்கள் அதிக பேர் இருக்காங்க, அவர்கள் மேல் அக்கறை கிடையாது. இப்ப கூட அந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறதுல அக்கறை கிடையாது. அதை பாகிஸ்தான் மேல அந்த பிரச்சனைகளை சுமத்தி பாகிஸ்தானுக்கு மேல நாங்க போர் தொடுக்கிறங்கிற அளவிற்கு இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்றோம், நதிநீரை கொடுக்க கூடாதுன்னு அதை ரத்து பண்றோம்னு சொல்றாங்க. மாத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த பதட்டத்தை கூட்டுவதற்கு தான் வேலை செய்கிறார்களே தவிர இவர்களுக்கு உருப்படியாக பாதுகாப்பை கூட்டணுங்கிற எண்ணமே இல்லை. இப்ப இந்த உங்க ஆண்ட்ரியா மேல இருக்கிற தாக்குதலா இருக்கட்டும், இல்ல பிரியங்கா காந்தி அவர் மேல இருக்கிற தாக்குதல், இதெல்லாம் முதல் நாள் அந்த சம்பவம் நடந்தப்போ இந்துக்கள்னு தேடி தான் சுட்டாங்க. அந்த வெறுப்பை பரப்ப முயற்சி பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா அந்த வெறுப்பை பரப்ப கான்சியஸா முயற்சி பண்ணாங்கன்றது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. அடுத்த நாள்ல இருந்து அங்க இருந்தவங்க அந்த மக்கள் தன்னிச்சையா மீடியால பேசுனது, இல்ல சோசியல் மீடியா மூலமா பேசி பரப்பணும், இஸ்லாமியர்கள் தான் எங்களை காப்பாத்தினாங்க, இஸ்லாமியர்கள் தான் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்றது மூலியமா, அது இங்க பரவுறது மூலியமா அந்த பிரச்சாரம் உடைஞ்சிருச்சோ, அதுல இருக்க வெறுப்போ. நீங்க நல்லா கவனிச்சீங்க, இவர்கள் முழுக்க அந்த இஸ்லாமியர்கள் மேல அந்த சார்ஜை வச்சாங்க, இன்னொன்னு பாகிஸ்தான் மேல வச்சாங்க. பாகிஸ்தான் தரப்புல இருந்து அவர் சொல்லிட்டாரு, நீங்க கவாஜ் ஹசீஃப் அப்படிங்கிற அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் சொல்லிட்டாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர், நீங்க 7 லட்சம் துருப்புக்களை வச்சிருக்கீங்க, என்ன பாதுகாப்பை செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இன்னொரு விஷயத்தையும் நல்லா பார்க்கணும், லஷ்கர் இ தொய்பா அமைப்பு மேலதான் இவங்க குற்றம் சாட்டுறாங்க. எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் நாங்க இதை அடிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு இலக்கு, ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. நீங்க பாகிஸ்தானினுடைய அமைச்சர் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, எங்களுக்கும் இதே மாதிரியான தாக்குதல் நடக்கிறது, பலுசிஸ்தான் பகுதியில இந்துக்களும் சீக்கியர்களும் சேர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களை தாக்கினார்கள், நாங்கள் ஒரு நாளும் இது இந்தியா திட்டமிட்டு ஆள் அனுப்பி தாக்குச்சுன்னு சொல்லல, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் இதை செய்யறாங்கன்னு நாங்க ஒத்துக்கிடுறோம், அவர்களுக்கு அந்த பகுதியை தனியா அறிவிங்கிறதுக்காக அதை செஞ்சாங்க. இன்னும் கூடுதலா
அதுல பாதிக்கப்பட்ட அதுல துப்பாக்கி சூடு வாங்கியவர்களை எல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஒரு நாள் உங்கள் மேல அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததில்லை. ஆனா நீங்க இப்ப நடத்தி கொண்டிருப்பது என்பது முழுக்க முழுக்க உங்களுடைய தேவைக்கான அரசியல் என்பது எங்களுக்கு தோன்றுகிறதுன்னு இவ்வளத்தையும் அங்க சொல்லியிருக்காரு. இன்னும் கூடுதலா லஷ்கர் தீவிரவாத அமைப்புல இருந்து நாங்கள் இதை செய்யவில்லை, நடந்ததுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதோட பொருள் என்ன? இப்போ ஒரு தீவிரவாத அமைப்பு மேல நீங்க குற்றஞ்சாட்டிங்கன்னா அவங்க ஏத்துக்கிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு இது டிமாண்டு, இந்த துருப்பை நீங்கள் வாபஸ் வாங்குங்க, அல்லது உங்க கையில் இருக்கக்கூடிய 2 தீவிரவாதிகளை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க, இப்படி காரணங்களை சொல்லுவாங்க. இப்படி எதுவுமே இல்லாம திடீர்னு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சந்தேகத்தை எழுப்புகிறது. இன்னொன்று த்ரெட் இருக்கு அப்படின்னு முன்கூட்டியே தெரிந்தும் அந்த இடத்துல கூடுதலான பாதுகாப்பு இல்லாதது சந்தேகத்தை கிளப்புகிறது. போக வேண்டிய மோடி அவர்கள் தன்னுடைய பிளானை ரத்து பண்ணிட்டு துபாய் சென்றது, சவுதி அரேபியா சென்றது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. இவ்வளவு சந்தேகத்துக்குரிய பிரச்சனைகள் இருக்கும்போது புல்வாமால இன்னைக்கு வரலும் அதுக்கான தீர்வே கிடைக்கப்படவில்லை. இப்போ ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்க்கணும், இன்னைக்கு நடக்கிற பிரச்சாரத்தையும் பார்க்கணும். இவர்கள் இந்த சதிக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்கிற கேள்வி நமக்குள் மீண்டும் மீண்டும் எழுகிறது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இதை இவர்கள் வகுப்புவாத சிந்தனையோடு தான் பரப்புகிறார்கள். குறிப்பா மாரிதாஸ் அதுல வெறித்தனமா இருக்கிறாப்ல அப்படிங்கிறது அவருடைய பேச்சு. இப்போ இதில் விசிகா சார்ந்தவர்கள் பற்றியும் விமர்சனம் வச்சிருக்காரு. திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை ஆலு சானவாஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி காஷ்மீரில் இருந்த தீவிரவாதத்தை ஆதரவிச்சவங்க. அங்கே இருக்கிறவங்களாம் தீவிரவாதிகளே கிடையாது, போராளிகள், சுதந்திரத்துக்காக போராடுற போராளிகள் அப்படின்னு சொல்லி ஆதரவிச்சாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தோடனே என்னைக்குடா நம்ம ஆதரவிச்சவங்கலாம் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டானுங்களே, நம்ம மாட்டிக்க போறோமே அப்படின்றதுக்காக இஸ்லாமியர்கள் நல்லவங்க சொல்லி அந்த தீவிரவாதிகளை இஸ்லாமியர்கள் பின்னாடி கொண்டு ஒழிக்க வச்சு மறுபடியும் தீவிரவாதிகளை காப்பாற்றிக்கிற வேலை, தங்களை தாங்களே காப்பாற்றிக்கிற வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. தீவிரவாதிகளை ஆதரிக்கவும் தான் இவங்க அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்க இப்படி சொல்றாங்க. இந்த முந்தானத்து நடந்த நிகழ்ச்சி காஷ்மீர் எல்லையில் வேலை செஞ்ச ஒரு காஷ்மீர் அதிகாரி, நான் வேலை செய்கிறேன், நான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு. இது வரைக்கும் பல்வேறு தாக்குதல்கள் நடந்திருக்கு, ஆனால் இது காஷ்மீரில் நடந்திருக்கு. இந்த தாக்குதல், இந்த பெஹல்காம் தாக்குதல் மாதிரி வேறு எதுவும் இல்லை. இதில் பெரிய எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. இது எப்போதும் நடக்கிற ஒரு தீவிரவாத தாக்குதலாக இல்லை. எந்த ஒரு முன்னறிவு, அதாவது ஒரு பாதுகாப்பு அந்த இடத்துல கூடுதலாக எப்போதும் இருக்கும். அன்னைக்கு இல்லாமல் போனது ஏன் அப்படின்னு அப்போ அவர் என்ன, தனக்கு அவ்வளவு சந்தேகம் இருக்குது இந்த தாக்குதல் மேலும் அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க அதை கணக்கில் வைக்கணும். இன்னொன்று, அந்த பகுதி மக்களுமே அதைத்தான் சொல்றாங்க. இங்கிருந்து, அதாவது காஷ்மீர் பகுதியிலிருந்து காணாமல் போன, நீண்ட காலத்துக்கு முன்னாடி இடம்பெயர்ந்து போன ஒரு 2 பேரும், கூடுதலாக 2 பேரும் அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதோட பொருள் என்ன, யார் என்னன்னே தெரியல, எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு வரலும் தெரியல. அப்போ எல்லா சந்தேகமும் நமக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. இந்த பாஜக ஆட்சியில் நடந்து முடிந்த ஒரு 40 பேர் பலி கொடுக்கப்பட்ட, இராணுவ வீரர்கள் பலி கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் நம் கண் முன்னால் இருக்கிறது. இன்னொன்று இப்படி நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமாக தேச உணர்ச்சி இந்து முஸ்லீம் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லி அதில் பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். அதனால தான் நாம் இதை வகுப்புவாதம் அப்படின்னு சொல்கிறோம். இவர்கள் பேசுவதற்கு இல்லையா, யார் விசிகாவை பற்றி பேசுவது, இதெல்லாம் விசிக தெளிவாக சொல்லுது. நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டதுக்கு உடனே நீங்கள் பதவி விலகுங்கன்னு இருக்கிற சங்கிப்புள்ள கத்தத்தானே செஞ்ச. 28 உயிர்கள் அனாமத்தா, அதாவது குருவி சுடுற மாதிரி சுட்டு போட்டு போயிருக்காங்க. இன்னும் கூடுதலான ஒரு கொடுமை என்னன்னா, என்னை கொன்றுங்கன்னு ஒரு அம்மா சொல்லி கையை தூக்கி சொல்லி இருக்குது, போய் மோடிக்கிட்ட சொல்லித அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அப்போ இது நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு, யூ ஆர் இன்எலிஜிபிள் டு ப்ரொடெக்ட் த பீப்புள். அதோட வெளிப்பாடு தானே, போய் சொல்லுன்னு ஒருத்தன் அனுப்பி விடுற அளவுக்கு. அப்போ இந்த இடத்தில் நீங்கள் பொறுப்பேற்று விலக வேண்டுமா கூடாதா? நீ ஏற்கனவே அதான் சொல்றேன், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பதவி விலகி இருக்கிறார்கள். இந்த பாஜகவின் கூக்குரலுக்கு செவிசாய்த்திருக்கிறார்கள். ஆனா பாஜக இதுல எந்த காஷ்மீர் பிரச்சனைக்கே பாஜக காரணம் கிடையாது. பாஜக தான் இன்னைக்கு காஷ்மீர்ல சுற்றுலா இவ்வளவு பலர்றதுக்கும் 175 கோடி முதலீடு வந்திருக்குது. அதெல்லாம் இதுக்கு தான் பாஜக. காஷ்மீருக்கு பிரச்சனை நேரு தான் சரியா ஹேண்டில் பண்ணல. அப்பயே 2 அடி அடிச்சு உள்ள வச்சிருக்கணும்ன்றாங்க. அதாவது இன்னைக்கு நடந்த 28 பேர் துப்பாக்கி எடுத்து இந்த செத்து போன மக்களுக்கு காரணம் நேரு.
காரணம் பாகிஸ்தான். மாறிதாஸ் நீங்க எந்த விதத்திலையும் பாதுகாப்பு கொடுக்கல, நீங்க காரணம் கிடையாது. அந்த மக்கள் 1.5 மணி நேரமா எந்த பாதுகாப்பு அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ள முடியல, கூட ஒரு பாதுகாப்பு அதிகாரியும் பக்கத்துல இல்லை, அதுக்கு நீங்க காரணம் கிடையாது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடத்துல பாதுகாப்பு அதிகாரிகள் இல்லாம நீங்க வந்து இப்படி விட்டுருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுடைய பொறுப்பு கிடையாது. ஏற்கனவே உளவுத்துறை உங்களுக்கு எச்சரித்ததுக்கு அப்புறமும் இந்த இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா அது உங்களுடைய பொறுப்பு கிடையாது. முழுக்க செத்து போன நேருவும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு நீங்கள் வன்மமாக இருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்க பொறுப்பற்றுறீங்க அப்படிங்கிறது தான் காட்டுது. மற்றபடி மாரிதாஸ் மட்டும் இது வந்து ஒட்டுமொத்த சங்கிகளின், ஒட்டுமொத்த இந்த மீடியாக்களின் குரலைத்தான் இவர் பேசுறார். நான் இன்னொன்னு சொல்றேங்க, இதே மாரிதாஸ் இந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே போட்ட ட்விட் என்ன, இருக்கிற பாதுகாப்பு அதிகாரி எல்லாம் அண்ணாமலைக்கும் நீங்க விஜய்க்கும், ஆமா கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு Z+Y+ அனுப்பிச்சு வச்சுட்டீங்கன்னா அங்க மக்களுக்கு யாரு பாதுகாப்பா இருப்பாங்கிற கேள்வியை கேட்டு போனவா அந்த நிகழ்ச்சி நடந்த அடுத்த நிமிஷமே ட்விட்டு போட்டாப்ல. அப்போ இந்த மோடியினுடைய கீழே இருக்கக்கூடிய அமித்ஷாவும் அவருடைய கீழே இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையும் கையாலாகாத தனத்தில் விளைந்ததுதான் இதுன்னு ஒத்துக்கிட்டாரு இந்த மாரிதாஸ். பின்னாடி வந்து நீங்க இதுக்கு குரல் கொடுக்குறீங்கன்னா அப்போ ஒரு டபுள் கேமு, ஒரு 2 நாளையில நீங்களே ஆடுறீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மோடி வந்து அவர் எலெக்ஷனுக்கு பயன்படுத்திக்கிறாரு, அதை வந்து இவர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ இறுதி கேள்வியா வந்து காஷ்மீர் அப்படின்றது இந்தியாவில் வந்து ஒரு சவள குழந்தை மாதிரி, அது மற்ற குழந்தைங்கள்லாம் நடந்துட முடியும். நேரு என்ன பண்ணிட்டாரு, இல்லை மற்ற இந்தியர்கள் ஜனநாயகம் பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தூக்கி தோளில் வச்சுக்கிறாங்க. நடக்க முடியலனா நடரா போய் அப்படின்னு சொல்கிறத விட்டு தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு இல்லை தூக்கிட்டு போகிறதுன்றதுனா சரி, மற்றவங்களாம் நடக்கிறாங்க நீ நடந்து தள்ள தான் முடியும், மற்ற உழைச்சி கொட்டுறதெல்லாம் அவனுக்கு எத்தனை வந்து கொடுக்க முடியுமா, நடக்க தான் வைக்கணும் அப்படிதான் பண்ணுன்ற மாரி அதை கொஞ்சம் இழிவாக பேசுகிறாரு. இல்லை மற்றவங்க உழைச்சி கொட்டுற காசெல்லாம் உனக்கு கொடுக்கணுமாங்கிற கேள்வியெல்லாம் கேட்டோம்னா வட இந்திய மாநிலங்கள் எல்லாமுமே தென்னிந்திய மாநிலங்களின் காசில் தான் தின்னு கொளுத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. நேற்று வந்திருக்கிற இது யுஎன்ஓலேருந்து கொடுத்துருக்கிற அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நைஜீரியாவுக்கு அடுத்த இடத்துல 2வது இடத்துல மகப்பேறு காலங்களில் குழந்தை இறப்பு அதிகமாக உள்ள நாடு இந்தியான்னு சொல்லுது. சரி, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால எண்ணிக்கை அதிகமாக இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுவும் கிடையாது. சீனா ரொம்ப கீழே இருக்குது, அதில் நீங்கள் நம்மளை விட அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. அப்போது நைஜீரியாவை விட நீங்கள் நைஜீரியாவெல்லாம் அரசே கிடையாது, அப்படிப்பட்ட அதுவும் அவங்க வந்து ஒரு நிர்வாகமற்ற வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவங்க எந்த பாதுகாப்பு மற்றும் இருக்காங்க, குழந்தைகள் இறந்து போகுதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீ இந்தியாவை நாங்கள் வந்து பொன்னாட்சி இந்துத்துவ ஆட்சி கொடுத்துட்டு இருக்கிறோம், பாதுகாப்பாக வச்சுருக்கோம்னா உன் நாட்டில் நீ விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிற, எல்லாத்தையும் பண்ணுற, இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீருக்கு உன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, அதை நீ வந்து நேரு மேலே தூக்கி சாட்டுற, இங்கே இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியல, உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கெட்டு போயிருக்குன்னா நீங்கள் எவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறீங்க, எவ்வளோ பணம் கொடுக்குற, நீங்கள் கும்பமேளா நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அதை தவிர்த்து ப்ரொடக்டிவாக எந்த வேலையும் நடக்கலை. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த விவகாரத்தில் அதாவது இந்த குழந்தை இறப்பு விஷயத்தில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சுகாதாரத்தில் சிறப்பாக இருக்குது. நீங்கள் தனியாக அந்த பகுதிகளை மட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தை இறப்பு மிக கம்மி, தாய் சேய் இறப்பு கம்மி, எல்லா விதத்திலையும் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு ஒட்டுமொத்த இந்தியாவும் பழி சுமக்க வேண்டி இருக்குது. அப்போது நம்மளோட ஜிஎஸ்டி அதிகமாக போகுது, அது போக அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோளாறுனால அவ்வளவு குழந்தைகள் இறப்பு, தாய்மார்கள் இழப்பு நடக்குது. இதையெல்லாம் சேர்த்து இந்தியாவின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா அசிங்கத்தையும் நாம் வாங்கிட்டு இருக்கோம், பணத்தையும் நம்ம கொடுத்துட்டு. இப்போ சொல்லுங்க, சவல பிள்ளையா இருக்குது காஷ்மீர் மட்டும்தானா, ஒட்டுமொத்த வட இந்தியாவுமா? இந்த கேள்விக்கு இவனுங்க சங்கிகள் பதில் சொல்லணும். இன்னொன்று, காஷ்மீர் விவகாரத்தை பேசணும்னா காஷ்மீருங்கிறது தனி அட்டானமஸ் பொருந்திய ஒரு பகுதியாக இருந்தது. அதை இணைக்கும் போது பல்வேறு ஒப்பந்தங்களை, உறுதிமொழிகளை கொடுத்து தான் நாம் அவர்களோடு இணைஞ்சுக்கிட்டோமே தவிர அவர்கள் வந்து ஓப்போடு வந்து நம்மளோட சேர்ந்துக்கிடலை. ஸோ அந்த இவர்களுடைய கருத்துக்களை நேரு மேல் கொண்டு சாட்டுவது என்பது பொருந்தாது அப்படிங்கிற என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் இந்த விஷயம் குறித்து விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.